வெல்கம் டு வேதாந்து நீட் வெற்றி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது அப்டேட் வந்துச்சு. அதுதான் ஆயுஷ் கவுன்சிலிங்காக ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த கவுன்சிலிங் அப்டேட் எப்படி பார்க்கணும், ஆயுஷ் கோர்சஸ்னா என்னெல்லாம் லிஸ்ட் வரும், ஆயுஷ் கோர்சஸ் நம்ம தமிழ்நாட்டில் எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு, ஆயுஷ் கோர்சஸ் பண்ணா ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ஜாப்ஸ் வரும், அதுக்காக சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோல வரும். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ கைஸ், கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ நீங்கள் ஆல் இண்டியா ஆயுஷ் கோர்சஸ்க்கு கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா aaccc.gov இந்த வெப்சைட்க்கு போங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இருக்கும். இதில் மற்றதெல்லாம் வந்து ஸ்டேட் கோட்டா ஸ்டேட் கோட்டாவில் வரும். ஸோ இதில் என்னெல்லாம் கோர்சஸ் வரும்னா BAMS, BSMS, BUMS, BHMS, ஃபார்மசி இதெல்லாம் வரும். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபார்மா இதெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் என்னெல்லாம் கோர்சஸ்ன்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ், இந்த கவுன்சிலிங்காக இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு அந்த வெப்சைட்டில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் ஃபார் UG கவுன்சிலிங் ஃபார் ஆயுஷ் கோர்சஸ் ஃபார் நீட் ஃபார் 2025 to 2026. இது வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன். ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எப்போ இருக்கும், ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எப்போ, ரவுண்ட் 3 கவுன்சிலிங் எப்போ, இந்த மாதிரி ஸ்ட்ரே கவுன்சிலிங் அதெல்லாம் ஒரு டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிற விஷயம் தான் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் தட் வில் கம்ஸ் அண்டர் ஆயுஷ். ஆயுஷ் பண்ணலாமா வேணாமா, இந்த வீடியோ பார்த்துட்டுக்கு அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஆயுஷ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி. சரி, முதல்ல நம்ம டாபிக்கு போகலாம். கைஸ், ஆயுஷ் கோர்சஸ்னால் நிறைய பேர் வந்து இது வந்து யோகா நேச்சுரோபதி கோர்சஸ் தான், வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் இதுக்கு சில ஸ்கோப் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் நினைக்கிற மாதிரி யோகா நேச்சுரோபதி அது மட்டும் கிடையாது. இதில் உங்களுக்கு போக போக ஓகே இதெல்லாம் சயின்ஸ் கோர்சஸ் தானே, மெடிக்கல் கோர்சஸ். இதில் நிறைய பேர் தனியாக ஒரு கிளினிக் வச்சுட்டு கூட இப்போ கூட நிறைய சம்பாதிக்கிறாங்க. தனியாக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஹோமியோ கேர் இன்டர்நேஷ்னல் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு சில ஃபியூச்சர் இருக்குது. ஆனால் சம் செக்டார்ஸ், ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா இல்லைன்னா அவங்க தாத்தா வந்து ஹோமியோபதியில் பெரிய டாக்டராக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது, அது மேனேஜ் பண்ணணும், அது திருப்பி அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரணும்னா அவங்களும் ஹோமியோபதி தான் பண்ணுவாங்க, அவங்களும் ஆயுர்வேதா பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்காங்க இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நிறைய அட்மிஷன்ஸ் கூட இருக்கும் அதில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங்காக ஷெட்யூல். ஸோ வெரிஃபிகேஷன் இந்த மேட்ரிக்ஸ், சீட் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து 20th August to 22nd August 3 days. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 22nd August to 1st September இன்னும் டைம் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் பாருங்கள் 22nd August to 1st September வரைக்கும் இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் வந்து 26th August to 1st September. ஸோ ப்ராசஸிங் ஃபார் சீட் அலோகேஷன் 2nd September to 3rd September. பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் 4th September. ரிப்போர்ட்டிங் வந்து 5th September, டீச்சர்ஸ் டே நாளைக்கு. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் அண்ட் ஜாயினிங் இதெல்லாம் வந்து 13th September to 14th September. இது ரவுண்ட் 1 கவுன்சிலிங்காக. அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 கவுன்சிலிங், ரவுண்ட் 3 கவுன்சிலிங். இதுக்காக ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வெப்சைட்க்கு போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, இதில் என்னெல்லாம் காலேஜஸ் இருக்கும், அந்த காலேஜஸில் நம்ம ஊர்லேயே அந்த காலேஜஸ் இருக்கா, அது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆயுஷ் பண்ணிட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் பார்க்குற மாதிரி ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் ஆயுஷ் கோர்சஸ். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதில் என்னெல்லாம் வரும்னா பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் ட்ரக் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. இந்த கோர்சஸ் எல்லாம் ஆயுஷ் கோர்சஸில் வரும். இதுக்காக காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தான் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், ஆயுர்வேதாக்காக இருக்கிற காலேஜஸ் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் சென்னை,
ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர், தர்மா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீபெரும்பூர், மரீனா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கேகே டிஸ்ட்ரிக்ட். And next, if you see yoga and naturopathy kaga colleges, government yoga and naturopathy medical colleges Chennai, Sri Ramakrishna yoga and naturopathy medical college. நிறைய பேருக்கு பர்சனலா யோகா அண்ட் நேச்சுரோபதினா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்தியா இஸ் த பிளேஸ் ஃபார் யோகா. யோகா டே அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவை. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் போனால் யோகா வந்து அவங்க தனியாக ஒரு இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு யோகா எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் சிவராஜ் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் சேலம், JSS யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ். இதெல்லாம் யோகா நேச்சுரோபதிக்காக இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் இது. அதுக்கப்புறம் யுனானிக்கு வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ் சென்னை, ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ். யாருக்கெல்லாம் யுனானி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா எடுக்கணும்னா இந்த காலேஜ் இருக்கு. ஆனா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னா ரொம்ப நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா படிக்கலாம் இல்ல. சித்தாக்காக இருக்கிற மெடிக்கல் காலேஜ் நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் சித்தா சென்னையில இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்பூர்ல இருக்கு, கேகே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் சேலம்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜ், சித்தா மெடிக்கல் காலேஜஸ். நிறைய யுனானிக் மட்டும் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் சித்தாக்கு உங்களுக்கு நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதுவும் சேலம், கோயம்புத்தூர், கேகே டிஸ்ட்ரிக்ட், வில்லிபுரம், தாம்பரம். அண்ட் நெக்ஸ்ட் ஹோமியோபதிக்காகவும் நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் மதுரை, ஸ்ரீ சாய்ராம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் பாருங்க, வெங்கடேஸ்வரா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ். சென்னையிலேயே நம்மளுக்கு நிறைய ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டீங்க, இதெல்லாம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜஸ் தான். நீங்க லிஸ்ட் பாத்துக்கோங்க, ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜஸ் இந்த லிஸ்ட் எல்லாம். அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட்லி இந்த ஆயுர்வேதா யோகா இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப்ஸ் வரும்? See one thing, so remember BAMS full form என்னன்னா ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ BHMSனா பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இப்போ இதில் BAMS நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இது யூஜி லெவல் கோர்ஸ். இதுக்கு MDMS கூட இருக்கும், ஹோமியோபதி ஆயுர்வேதா யோகா நேச்சுரோபதி MDMS கூட இருக்கும். நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் MBBS மாதிரியே, சேம் MBBS மாதிரியே 5.5 years வித் இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஸோ BAMS கோர்ஸ் அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்னா என்ட்ரன்ஸ் பேஸ்ட். நம்ம நீட் எழுதணும், நீட் எழுந்தால் தான் இதுலேயும் அட்மிஷன் வரும். சிம்பிளாக ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்டரேட்ஸ்க்கு எல்லாம் நம்ம நீட் எழுதணும். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கிளாஸ் 12 பாஸ் ஆகணும் வித் PCB ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ 50 to 60% கண்டிப்பாக நம்மளுக்கு மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் வினோ. ஸோ இது படித்தா என்னெல்லாம் நம்மளுக்கு இருக்குன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், கவர்மெண்ட்டில் உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கும் சில இதில் எல்லாம், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக் டாக்டர், ஹோமியோபதிக் டாக்டர், யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர், கேட்டகிரி மேனேஜர், ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், ஜூனியர் கிளினிக்கல் ட்ரையல் கோஆர்டினேட்டர். இதெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கிற வேகன்சிஸ் இந்த ஆயுஷ் கோர்சஸ்க்காக. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் இருக்கும் அதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு திங் என்னென்னா இதுக்கான சேலரி எவ்வளோ? சேலரி வந்து ஸ்டார்டிங் சேலரி எல்லாருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஈவன் MBBS எடுத்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சேலரி இருக்காது. போக போக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபீல்டில் நீங்கள் காமிக்கிற எக்ஸ்பர்டைஸ் அதை பொறுத்து தான் சேலரி இருக்கும். ஸ்டார்டிங் சேலரி 3 LPA to 15 LPA வரைக்கும் சேலரிக்கு போகலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆயுஷ்காக ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்? நிறைய பேர் கேட்குறாங்க கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. நீங்கள் அதுக்காக என்னெல்லாம் டாபிக்ஸ் வேணும் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த சேனலில் இன்னும் ரொம்ப நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். பை பை.